Taste the Daily. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் கொலைவெறி தாக்குதலோடு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் மருத்துவர் பாலாஜிக்கு அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புற்றுநோய் பிரிவில் பெருங்களத்தூரைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவரின் மகனான விக்னேஷ் என்பவர் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தி இந்த கொடூரத்தை நிகழ்த்தியுள்ளார். மருத்துவமனைக்கு எப்போதும் வருவது போல வந்து பாக்கெட்டில் இருந்த கத்தியை கொண்டு மருத்துவர் பாலாஜியை குத்தியதில் அவர் படுகாயமடைந்துள்ளார். தனது தாய்க்கு வழங்கப்பட்ட சிகிச்சையில் திருப்தி அளிக்காததால் திட்டமிட்டு இந்த கத்தி குத்து சம்பவத்தை விக்னேஷ் அரங்கேற்றியுள்ளார். இந்த சம்பவம் மருத்துவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மருத்துவர் விரோத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் போராடி வருகின்றனர். இதுக்கான நிரந்தர தீர்வு என்ன? மருத்துவர்கள் பாதுகாப்பு அற்ற சூழ்நிலைகள் நிரந்தர காரணம் என்ன? ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அட்டெண்டன்ஸ் ஒன் பேஷண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஓவராலாக வந்து செக்யூரிட்டியை டைட் பண்ணணும். ஸோ எங்களுக்கு இந்த பாதுகாப்பு சூழ்நிலையில் ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நாங்கள் பேஷண்ட்டை கவனித்து அதை வைத்தியம் பண்ணுவோமா? சுற்றி இருக்கிறவங்க எவன் கத்தி வச்சிருக்கான், எவன் என்ன வச்சிருக்கான் யாருக்கு தெரியும்? சடனாக இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் இன்ஜுரி எடுத்து கழுத்தில் நறுக்குன்னு குத்துனதில் அவர் ஸ்பாட்லேயே வந்து அவர் இறந்து போக வேண்டிய சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கனால இமீடியட்டாக நம்ம தேட்டருக்கு கொண்டு போய் அவருக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவர் வந்து கண்டிஷன் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால எங்களோட சங்கத்தின் சார்பாக நாங்கள் முழுக்க இந்த டைமில் இருந்து நாங்கள் அவசர சிகிச்சையை தவிர மற்ற எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறோங்க. சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சேலத்தில் அரசு மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனை புற்றுநோய் பிரிவு துணைத் தலைவர் மருத்துவர் பாலாஜி அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளியின் மகனால் கத்தியால் குத்தப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நாடு முழுவதும் தமிழகத்திற்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தி உள்ள இந்த சம்பவத்தை கண்டித்து சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு செய்து மருத்துவமனை வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மருத்துவர்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆவேச முழக்கங்களை எழுப்பியதுடன் மருத்துவர்கள் பணி பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி உள்ளனர். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிடு. அரசு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிடு. பாலாஜி என்பவர் அதாவது துறை தலைவராக இருக்கிறார் புற்றுநோய் பிரிவில். அவருக்கு வந்திருந்த நோயாளியின் உறவினர்கள் கத்தியால் குத்தி தாக்கப்பட்டார். அவருக்கு மிகுந்த இரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்கிறார். அவரை இது மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் அவரை தாக்கியவர்களுக்கு கண்டிப்பாக உடனடியாக கைது செய்ய வேண்டும். தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை தமிழக அரசு மருத்துவமனை அனைத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற நடவடிக்கைகள் இதுபோன்ற ஏற்காத வண்ணம் கடுமையான பாதுகாப்பு ஹாஸ்பிட்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் என்பதை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்று அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மழைநீர் வடிகால் கான்கிரீட் சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் அப்பகுதியில் அச்சத்துடன் கடந்து செல்கின்றனர். வள்ளுவர் கோட்டத்திலிருந்து எழும்பூர் செல்லும் சாலையில் மழைநீர் வடிகால் கான்கிரீட் சேதமடைந்து மரண பள்ளங்களாக காட்சியளிக்கிறது. மேலும் இந்த பகுதியில் செல்லும் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் ஆபத்தான நிலையில் கடந்து செல்வதாக அச்சம் தெரிவித்தனர். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்ததாக ஸ்டாலின் அரசு விளம்பரம் செய்த நிலையில் அதற்கான எந்த ஒரு சான்றும் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.